வெறித்தனமான மேட்ச். கம்பேக்னா இதான் கம்பேக். சேட்டா சேட்டன் மண்ணல்லே தெரிக்க விட மண்ணல்லே. வாட் அ மேட்ச். என்ன ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப மிஸ் ஃபீலிங் இருந்துச்சு, மத்தபடி வேற மாதிரியான மேட்ச். இதான் கம்பேக். இப்ப சொல்லுங்க, இப்ப பேசுங்க சிஎஸ்கே பத்தி. ஏன் வீட்ல எல்லாம் சொன்னாங்க ப்ரோ, தோக்க போற மேட்ச்க்கு எதுக்கு போறேன்னு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே. இவனுங்க தோத்தாலும் நான் வந்து மேட்ச் பாப்பேன். சிஎஸ்கே ஃபார் லைஃப். ரத்தம் தெரிக்கிறதுனா என்ன தெரியுமா? அப்படியே தெறிக்க தெறிக்க ஒருத்தனை ஓட விடுறத வெறியோட நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு பெரட்டி உருட்டி ஒக்கா மக்கா என்னன்னு சென்னைனா காமிக்கிறது யாருன்னு இந்த மேட்ச் பார்த்தாதான் எல்லாத்துக்கும் தெரியும். மாஸ் 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 என்றும் இன்றும் வண்டிக்கு சிஎஸ்கே தான். எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே ப்ரோ எல்லாமே வருது ப்ரோ. செம்மையா இருந்தது ப்ரோ. தெரிக்க விட்டாங்க. நம்பிக்கை வச்சா ஜெயிப்போம் ப்ரோ. நம்பிக்கை தான். டிவிகே விஜய்க்கு தான் ஓட்டு. டிவிகே ஆந்த போறமடா. சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துட்டாங்க गाइस. பயங்கரமான மேட்ச். சிஎஸ்கே தரமான கம்பேக் மேட்ச் தான். திருப்பி அடுத்து தட்டுறோம் தூக்குறோம். 6th கப் நமக்கு தான். ஃபர்ஸ்ட் வின். இனிமே எப்பவுமே வின் தான். இது ஃபர்ஸ்ட் இல்ல, இனி இது தொடரும். சஞ்சு தான் சஞ்சு. கண்டிப்பா நிம்மதியா தூங்குவாங்க. சேட்டன் இஸ் பேக். ரொம்ப சந்தோஷம். இதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணா சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம். இனிமே நம்ம தான். டிராஃபி நம்மளுக்கு தான் ப்ரோ. தலை வராதது தான் கொஞ்சம் கவலை. பாத்துக்கலாம் அடுத்த மேட்ச். இல்ல வேண்டாங்க. இன்னைக்கு ஓவர்டன் நல்லா பவுலிங் போட்டான். பட் அதனாலும் நம்ம டீமா இன்னைக்கு பவுலிங் நல்லா ஜெயிச்சதுனால ஜெயிச்சது. சஞ்சு சாம்சன் நல்ல பேட்டிங் ஆனா கம்பேக் கொடுக்கும். இந்த வருஷம் கப் அடிக்கும். Dhoni is the best, CSK is the best, all the teams are losers. Thank you. சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் டக் அவுட் ஆன அப்புறம் ப்ராப்பர் கம்பேக் இதுதான். இதுக்கு அப்புறம் எல்லா மேட்சும் மாசா இருக்கும் கண்டிப்பா. மேட்ச் செம்மையா இருந்தது. சேட்டா, ஐயோ சேட்டா கம்பேக் கொடுக்கறாரு. சேட்டா செம்மையா இருந்தது மேட்ச். அவ்வளவுதான். இந்த வாட்டி எல்லாத்தையும் நம்ம ஃபைனல்ஸ் போய் இந்த 6th கப் எய்ம் பண்றோம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி, ஜெமி ஓட்டன் ஒரு 4 விக்கெட். இப்படிதான் சிஎஸ்கே இப்படிதான் இருக்கணும். சூப்பரா இருந்துச்சு. இது நினைச்சு கூட பார்க்கல. செம்மையா பண்ணாங்க. இதே மாதிரி இன்னும் எல்லா மேட்சும் வின் பண்ணணும். வாழ்த்துக்கள் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஃபீல்டிங்கு, கேட்சிங் எல்லாமே செம்மையா பண்ணாங்க. இன்னைக்கு செம்மையா பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி எல்லா மேட்சும் ஆடினாங்கன்னா செம. அவரு சொல்லவே வேணாம். அவர் தொடங்கினார்னா எல்லாமே நல்லா தான் முடியும். ஆமா. My first ever IPL game is the most noisy thing I've ever been to in my entire life. It was off the scale. I loved it. I'm coming back on Tuesday. Sanju Samson, what a bat. That catch by whoever took it, he was outstanding. DC Capitals, let it go. Drop in Samson early. If they got that, might have been a different game. All round, epic. சிஎஸ்கே தான் ப்ரோ எப்பவும் ஜெயிப்போம். நாங்க தான் வாய்ஸ் போச்சு, கத்தி கத்தி எல்லாம் போச்சு. இப்போ செம ஹாப்பி ஆக்சுவலி நாங்க ஜெயிப்போம். இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற ஸ்டேடியம்ல. டிசியோட ஜெயிச்சதோ லைக் செம ஹாப்பியா ஜாலியா இருக்கேன் நானு. அதான் சாட்டிஸ்ஃபைடா போறேன். மண்டே செம் எக்ஸாம் இருக்கு, அதை போய் சக்சஸ்ஃபுல்லா எழுதிட்டு வரணும். அதான் இப்போதைக்கு இருக்கு. சேட்டன் செஞ்சுரி 3 மேட்சா ஃபார்மே இல்ல. இந்த வாட்டி அச்சாரா லைக் செம ஜாலி நாங்க. அவ்வளவுதான். செம மேட்ச் ப்ரோ. நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு 3 மேட்ச் தோல்விக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கம்பேக் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் பயந்துட்டே தான் வந்தோம், இந்த மேட்ச் தோத்துருவோமோ அப்படின்ட்டு. காசு கொடுத்து வர பாக்குறோம். ஆனாலும் டூபே சொன்ன வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வச்சு வந்தோம், ஜெயிச்சாச்சு. கம்பேக் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து கம்பேக் தான் சிஎஸ்கே. இந்த பிளேயிங் லெவல் நல்லா செட் ஆயிருச்சு அப்படின்னு கண்டிப்பா ப்ரோ. இப்போ பிராவிஷ் வேற வந்திருக்கான், அதனால ஆல்மோஸ்ட் லைக் டீமும் செட் ஆயிடுச்சு. இப்போ ஜேமி ஓட்டணும் இன்னைக்கு நல்லா ஓவர் போட்டான். ஸோ அதனால வந்துட்டு இதே ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னா டீம் நல்லா போகும். விச் இஸ் ஓப்பனிங்கும் நல்லா ஆடணும், பவுலிங்கும் நல்லா போடணும். ரெண்டுமே இருந்தாதான் வந்துட்டு டீம் கரெக்டாக போகும். இதே ஃபார்மை ஓவரால் சீசன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப் போகலாம். நைஸ் ப்ரோ, வேற லெவல். அப்படியே ஃபைனலி ஒரு வழியா வந்து வின்னிங் அந்த ட்ராக்குள்ள வந்துட்டோம். ஐ லவ் தட் ஆக்சுவலி. பட் ஆனால் ஸ்டில் வி மிஸ் தோனி. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம்லேருந்து தோனி பார்த்தோன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஸோ பட் ஸ்டில் இந்த ரெண்டுமே வந்து சேஸ் பண்ணுறது, ஐ மீன் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பட் எனிவே குட் ஜாப். எஸ்பெஷலி ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்னால தான் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுச்சு. ஏன்னா ஈவன் தான் சஞ்சுவோட செஞ்சுரி இருந்தாலும் அது ஸ்லோ இன்னிங்ஸ் தான். லாஸ்ட்ல செஞ்சுரி அடிக்கணுன்ற ஒரே மைண்ட் செட்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் சாப்பிட்டுட்டாரு. இல்லைன்னா இன்னொரு 30 ரன் ஈஸியாக வந்திருக்கும். பட் எனிவே they have done a good job. They have to keep winning this. அட்லீஸ்ட் இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 மேட்சாவது கண்டினியூஸாக வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப் போகிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் 4-5 8-9 மேட்சஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்த 5 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு
ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால வின் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நெக்ஸ்ட் 4 மேட்சஸ் கன்சிஸ்டண்டாக வின் பண்ணாதான் மட்டும்தான் போக முடியும். ஓகே, அதான் நெக்ஸ்ட் மேட்ச்ல தலை வந்துட்டாருனாவே ஆப்போனன்ட் எல்லாருமே கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து சிஎஸ்கேவோட அந்த ட்ராக் கண்டிப்பாக பழைய சிஎஸ்கே வில் பி பேக் ஆக்சுவலி. ஓகே, சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருச்சு. கடைசி ஃபர்ஸ்ட் வின். சேட்டா அதுதான் பெரிய, ஆனா ஓவர் 10 தான். அவ்வளோ இனிமேல் கம்பேக் தான். தொடர்ந்து 5 மேட்சஸ் ஜெயிச்சு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நினைக்கிறோம். எது ஆரம்பம் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்தா நல்லா இருக்கும். சிஎஸ்கே அதுதான், அது எதிர்பார்த்து தான் வந்தோம். பட் கடைசி நேரத்தில் முடியாதுன்ட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல எதிர்பார்ப்போம். ஓகே, நல்லா இருந்துச்சு. சஞ்சு பாக்குறதுக்கு கேரளா இருந்து வந்துச்சு. ஆமா ஆமா, நல்லா மேட்ச் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கம்பேக் வரும் நமக்கு நிச்சயம் நினைக்கிறாரு. அப்புறம் கம்பேக் நிச்சயம் வந்துருச்சு இல்லையா. சஞ்சுக்கு ஜெய். ப்ரோ நல்லா இருந்துச்சு. சஞ்சு 100 நம்பருக்கு நடிச்சாரு. நல்லா இருந்துச்சு மேட்ச். இதே மாதிரி எல்லா மேட்சும் அடிச்சாருன்னா கப்படிக்க வாய்ப்புகள் இருக்கு. பிரவிஸ் எதிர்பார்த்தோம். பிரவிஸ் வந்து அடிப்பாரு. ஸ்கோர் ஒரு 250 போகும் பார்த்தோம். பட் அவர் வாய்ப்பு கொடுக்கல. பட் நல்லா இருந்துச்சு. பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆனா பவுலிங் முட்டைக்கு இப்ப பரவாயில்லாம இந்த லாஸ்ட் 3 மேட்சுக்கு இந்த மேட்ச் வச்சு பரவாயில்ல, நல்லா இருக்கு பவுலிங். நெக்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தாவோட இங்க தான் ஆட போறோம். ஆமா, எந்த அளவுக்கு அதுலயே வந்து எல்லா மேட்சுக்கு வருவோம். அதே வின் பண்ணணும் கப் எடுக்கிறோம். பெஸ்ட் மேட்ச் ப்ரோ. எக்ஸலண்ட் கேட்ச். எல்லாமே கேட்ச் வின் மேட்ச். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல கம்பேக். இது அப்படியே கண்டினியூ பண்ணோம். நல்லா இருக்கும். சேட்டன் கம்பேக் வந்துச்சு. சேட்டன் கம்பேக். இதுக்கப்புறம் சிஎஸ்கேவும் கம்பேக் ஆதான் நல்லா இருக்கும். பிரேவிஸ் வந்துட்டு அவர் வந்துட்டாரு. அதே மாதிரி எங்க தலைவர் மகேந்திர சிங் தோனியும் வந்தா நல்லா இருக்கும். வரணும், பேர் பார்க்கணும். ப்ரோ வேற லெவலா இருந்துச்சு. ஆனா எந்த ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு இல்ல. செமையா இருந்துச்சு. சூப்பர் மேட்ச். சூப்பர். ரெண்டுமே நல்லா இருந்தது. bowling நல்லா இருந்தது, ஃபீல்டிங் நல்லா இருந்தது. சூப்பர். செம மேட்ச். கிரவுட் எப்படி cheer பண்ணாங்க? நல்ல cheer up. First home ground win as well. இது அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்லா போச்சு. சூப்பரா இருந்துச்சு. பவுலிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பேட்டிங் நல்லா இருக்கு. சோ கீப் கோயிங். மேட்ச் சூப்பரா இருந்தது ப்ரோ. ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் வரணும். மத்தபடி மேட்ச் சூப்பரா இருந்தது. நல்ல கம்பேக் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தாவோட இங்க ஆட போறாங்க. அதுக்கு என்ன நெக்ஸ்ட் மேட்சுமே நம்ம வந்து தலை டோனி இல்லாம விளையாட கத்துக்கணும். ஆமா, கண்டிப்பா கத்துப்போம். நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கண்டிப்பா கம்பேக் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு கம்பேக் தான். இதுக்கப்புறம் வர கம்பேக் பயங்கரமா இருக்கும். 6th title loading. Match was very good. Like catches and matches and Sanju Samson knock. Okay. And then Jamie Overton just took wickets. Yeah. Okay. How well are you expecting the next match with Kolkata? Kolkata, they'll win. It was a very good match and very Interesting match. I liked it very much. Second time I came to watch one of the best fieldings of Chennai, you can say. Sanju Samson What worked in this match other than the last 3 matches? What? What worked in this match? Actually? They hit good runs, good fielding, Okay. good bowling, everything. Teamwork overall and Unity. one of the best catches we have seen of Sarfaraz. That was too good. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு ஸ்டேடியம். கரெக்ட். இதான் முதல் மேட்ச். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதை வின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க இந்த மேட்ச்ல. செமையா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியோட வந்தோம். சூப்பரா இருந்தது மேட்ச். செமையா வந்ததுக்கு ஒரு கரெக்டான பிரயோஜனமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஸ்டேடியத்தில் நேரம் பார்த்தது தரமான எக்ஸ்பீரியன்ஸ். தலை இல்லாத மட்டும் தான் எனக்கு வருத்தம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுவரையும் ஜெயிக்கவே இல்லை. இதோ பாரு ப்ரோ, 6 வரல ராசிகாரம் வந்த டீம் அப்படியே தூக்கி வச்சிட்டேன். சரியா, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா எதுக்கு வரேன், பிளே ஆஃப் வரேன். அப்படியே கப்பை தூக்கி இவங்க கிட்ட கொடுக்கணும், இல்ல உங்ககிட்ட கொடுக்கணும். தலை வந்து குதிரை போயின்னே இருப்போம்.